கழகம் என தனது இயக்கத்திற்கு அரசியல் கட்சியாக உருவாக்கம் கொடுத்து அதை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின் ஊடாக அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழ்நாடு அரசியல் குறித்து தன்னுடைய கருத்து, அதே போன்று அவருடைய கட்சியினுடைய பெயர், கட்சியினுடைய கொள்கைகள் உள்ளிட்டதற்கான விளக்கங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கினை தனது கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட பின் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்குமான கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை அறிவிக்க இருப்பதாகவும், அதே போன்று மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய அரசியல் பயணம் துவங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல கட்சியினுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்கட்டமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வந்ததனால இந்த கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாச கணக்கில் கொண்டே தற்போது இந்த பதிவானது அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சினிமாவை பொறுத்தவரை அவர் தற்பொழுது கோட் என ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்திற்கு பிறகாக மேலும் ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த இரு படங்களுக்கான காட்சிப்படுத்தக்கூடிய அவருடைய பணிகள் முடிந்ததற்கு பிறகாக தொடர்ந்து முழு நேரமாக அவர் அரசியல் பணியாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில தாம் சினிமாவிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் என்பதனால் இதை மற்றொரு தொழிலாக அவர் கருதவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்று அரசியல் என்பது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்லாது அதனுடைய நீள அகலத்தையும் அவர் அறிந்து கொள்ள பல முன்னோர்கள், இதற்கு முன்பாக அரசியலில் இருந்த பல முன்னோர்களிடமிருந்து பாடங்களை படித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்ட பிறகே இந்த அரசியல் முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும், அரசியல் ஈடுபட வேண்டும் என்பது அவருக்கு பொழுதுபோக்கல்ல ஒரு ஆழமான வேட்கை என்பதையும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் இனி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே பொதுக்குழு, செயற்குழு கூட்டப்பட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும், கட்சியினுடைய சட்ட விதிகள் ஆனது அதில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியினுடைய பெயர் அந்த கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் 25ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற அந்த மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள், பைலாஸ் என சொல்லக்கூடிய இந்த சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏற்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.